ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரெசிபி தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் சிக்கன் கிரேவிங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே டைம்ல சிம்பிளாவும் இருக்கும். ஈஸியாவும் குயிக்கா வேலை முடிச்சிடலாம். எதையும் அரைக்க வேண்டாம், எதையும் வறுக்க வேண்டாங்க. சும்மா தாளிப்பு மட்டும் போதுங்க. அத வச்சு சூப்பரா முடிச்சிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். இது எலும்பு கலந்த சிக்கனா எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் வாசியா நல்லாருக்கும். சிக்கனை வந்து ஒரு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பின்னாடி அத அலசி எடுத்துக்கலாம். இப்போ குடமிளகாய் பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் இருக்க குடமிளகாய் எடுத்திருக்கேன். இப்படி நீல வாட்டில கட் பண்ணி எடுத்துக்கலாம். குடமிளகாய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, அதே அளவுக்கு சேம் வெங்காயமும் எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் 2 வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு மினிமம் 1/4 கிலோ கேப்சிகம், வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் வாசியா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா, 1 கப்பு புளிக்காத தயிர சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம தனியா தூளையும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டோன்னு வச்சிங்கன்னா நல்லா வாசமாக கம கம கமன்னு இருக்குங்க. கலக்கும் போதே நல்லா சூப்பராக இருக்கும் வாசனையாக. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எப்போ சிக்கன் எடுத்தாலும் இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு உங்களை விடவே விடாது. அதே டைமில் நம்ம கிச்சனில் இந்த வெயிலில் போயிட்டு அவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்று சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிபி ஈஸியாகவும் இருக்கும். சட்டுன்னு வேலையை முடிஞ்சிடுங்க. டேஸ்ட் வாசியாகவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும் ஒன்றும் இல்லைங்க. வதங்கும் போதே நம்மளுக்கு கிரேவியாக ஆகிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வாசியாக. நம்ம பாருங்கள் உள்ளேருந்து எல்லாம் எடுத்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி சைடில் வச்சுருவோம். இப்போ தாளிப்பை பார்த்துக்கலாம். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே சிக்கன் பொரிக்கிறோம், சிக்கன் வறுக்கிறோன்னா ஜாஸ்தி நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செய்வாங்க சில பேர். ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியமாக எண்ணெய் விட்டாலே போதுமானது. எண்ணெய் சூடான பின்னாடி ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெறும் மிளகாய் தூளை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணுன்னா இது வந்து சட்டுன்னு தீஞ்சிருங்க. தீஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறிடும், கலரும் மாறிடும். அதனால தான். இப்போ இதை மிளகாய் தூளை சேர்த்த உடனே நம்மளுக்கு கலந்து வச்சுருக்கோம் இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு விட்ருங்க. இப்போது சிக்கன் செய்யணுன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு அதை போட்டு வதக்கு இதை போட்டு வதக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சட்டுன்னு வேலையை முடிஞ்சிடும். டேஸ்ட் வாசியாக சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் வாசியாக எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போது கலக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா திக் கண்டிஷனாக தான் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இதுலேயே தண்ணி வரும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. ஒரே ஒரு கப்பு தயிரை மட்டும்தான் சேர்த்தேன். எந்த அளவுக்கு சூப்பராக கொதிச்சு நல்லா மணமாக வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியும் கஸ்தூரி மெத்தியும் போட்டு இறக்கிட்டா நம்ம கிரேவி முடிஞ்சிச்சுங்க. சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நானு, தோசை, இட்லி, ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை விட ஈஸியான சிக்கன் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, பை பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.